அரசன் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழாக இணைந்த தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். பொதுவா ஒருவருடைய சம்பளம் எவ்வளவு என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு யாராக இருந்தாலும் அதிக ஆர்வம் இருக்கும். நாம் அந்த பதவிக்கு வருகிறோமோ இல்லையோ, ஆனால் சம்பளம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்போம். இந்த பதிவில் எம்எல்ஏ சம்பளம் பற்றியும் தொகுதிக்கான பணிகள் என்ன என்பதை பற்றியும் பார்ப்போம். இதுபோல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற சிம்பலையும் ஓகே பண்ணிடுங்க. தற்போது தமிழ்நாடு எம்எல்ஏக்களின் சம்பளமானது தோராயமாக 1 லட்சத்திற்கு மேல் வழங்கப்படுகிறது. ஆனால் எதிர்காலத்தில் 10 முதல் 20% வரை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தொகுதி மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும். அதாவது தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிக்கூடங்கள், அரசு மருத்துவமனை, கால்நடை மருத்துவமனை, நூலகம், ஊராட்சியை பராமரித்தல் ஆகியவற்றை திட்டமிட்டு நிதி ஒதுக்கீடு செய்து பராமரிப்பது, பாலங்கள், இடுகாடு, சுடுகாடு போன்றவற்றை பழுது இல்லாமல் தரமான முறையில் புதுப்பித்து தருவது, மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள் இரண்டிற்கும் நிதி ஒதுக்கீடு செய்து சுற்றுச்சுவர் அமைத்து கொடுப்பது, மாற்று திறனாளிக்கு தேவையான மாதாந்திர ஊதியம் மற்றும் அவர்களுக்கு தேவையான வாகனங்களை அமைத்து கொடுக்கும் பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. மழை காலத்தில் சாலை ஓரத்தில் தண்ணீர் தேங்கி நிற்காமல் சாலையை பராமரித்து கொடுப்பது, பேருந்து வசதி இல்லாத கிராமப்புறங்களில் மக்களுக்கு பேருந்து வசதி செய்து கொடுப்பது மட்டுமல்லாமல் மக்களின் குறைகளை கேட்டு பூர்த்தி செய்யும் வேலையும் எம்எல்ஏக்களுக்கு இருக்கிறது. ஒரு எம்எல்ஏ மாநில கழக தலைவராகவோ, நாடாளுமன்றத்திற்கு எம்பியாகவோ, மந்திரி பதவி, துணை முதல்வர், முதல்வர், ஆளுநராக நியமிக்கப்பட்டு பதவி உயர்வு அடைய விரும்பினால் கட்சியின் ஆதரவும் மக்களின் ஆதரவும் இருக்க வேண்டும். நண்பர்களே, இதுவரை நாம் எம்எல்ஏவின் சம்பளம் பற்றியும் அவரது பணியை பற்றியும் பார்த்தோம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தெரிந்தவர்கள் நண்பர்கள் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா. பாய்.